Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது ராகி அடை. இது வந்து ஹெல்தியான ரெசிபி. நம்ம ஒரு கப் ராகிக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை வந்து நம்ம தனியா வந்து அதாவது வதக்கிக்கணும். கூடவே நம்ம தேங்காயும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம முருங்கைக்கீரை அதாவது 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நான் தண்ணில ஊற வச்சிருக்கிறேன். இத வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா நறுக்கி வெச்சுக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி இருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. 200 கிராம்ஸ் ராகிக்கு நம்ம 50 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம முருங்கைக்கீரையும் தேங்காயும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம முருங்கைக்கீரையை பொடியா கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கடாயில முருங்கைக்கீரையும் தேங்காயும் வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ நம்ம முருங்கைக்கீரை அதாவது நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறட்டும். 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காயும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு கொட்டிக்கலாம். கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டோம். இது வந்து பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் வேண்டானா ஒரு பச்சை மிளகாயே ஆட் போதும். கொத்தமல்லி, அதாவது பச்சை மிளகாய் வெங்காயம் எதுவுமே வதக்கக்கூடாது. இது வந்து பச்சையாக தான் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ராகி அடை வந்து மார்னிங் டிஃபனுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ராகியில் கால்சியம் இருக்குது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ எடுத்துட்டா மூட்டு வலியெல்லாம் வராமல் தடுக்கலாம். அதாவது முருங்கைக்கீரையை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அயன் கண்டென்ட்டும், அதாவது அனிமிக் இருக்கிறவங்க முருங்கைக்கீரையும் எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது நம்ம கையில் எடுத்து தவாவில் வச்சு தட்டணும். இந்த பதம் வந்து கரெக்டான பதம். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா அடை வந்து அதாவது என்னென்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப இல்லை, டைட்டாகவும் இல்லை. இப்போ நம்ம தவாவில் போட்டு ராகி அடை சுட்டுக்கலாம். மாவு ரெடியாக இருக்குது. பக்கத்துலேயே நீங்கள் ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடை போடுறப்போ அதாவது தட்டி போடுறதுனால கையில் வந்து நனைச்சிட்டு இந்த மாதிரி நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு உருண்டையாக எடுத்துக்கலாம். இப்போ தவா வச்சுட்டோம். தவாவில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். அதாவது இந்த சைஸ் எடுத்துக்கலாம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னா தட்டிக்கலாம். கல் சூடானதுக்கப்புறம் ரொம்ப தட்ட முடியாது. அதனால் ஃபஸ்ட் அடைக்கு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக தட்டணும். இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமையாக வேகணும். இப்போது கீழே வெந்துருச்சு. இப்போது திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகணும். இதுக்கு வந்து எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தி ஆகும். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். லைட்டாக ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அடை நல்லா வெந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துக்கலாம். இது அப்படியே தவாவில் போட்டுக்கலாம். தண்ணி தொட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓரத்தில் இந்த கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துடும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கலரும் மாறி இருக்கு, நல்லா வெந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டுக்கலாம். நிறைய கட் பண்ணிக்கலாம். 2ஆ சுவையான ராகி முருங்கைக்கீரை அடை ரெடி. நான் ராகி அடை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அன்றறிவான் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றார் துணை. முதுமையில் தர்ம காரியங்களை செய்யலாம் என்று வாழக்கூடாது. இளமையில் செய்யும் தர்ம செயல்களே முதுமையான காலத்தில் நல்ல துணையாகும்.